லாக்டவுன் டைம்லாம் இந்த வெப் சீரிஸ் காலம் தான். ஒரே நைட்ல உட்கார்ந்து ஒரு சீசன் முடியிட்டான்னு பெட்டு கட்டி பார்த்ததுடா. அப்பலாம் அந்த பீக்கி பிளைண்டர்ஸ், டார்க் சீரிஸ் அதெல்லாம் வெறித்தனமா முடிச்சு விட்டது. ஏன் இப்ப அத பத்தி பேசுறேன்னா, பீக்கி பிளைண்டர்ஸ் இப்ப தமிழ் டப்பிங்ல வந்துருச்சு. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடா ரிலீஸ் பண்றாய்ங்க. சோ ஒரு ஒரு எபிசோடா பொறுமையா பார்க்கிறது தான் நல்லது. இந்த சீரிஸோட கதை என்னன்னா, இது 1919 நடக்கிற கதை. இதுல இந்த ஷெல்பி ஃபேமிலி எப்படி மிகப்பெரிய கிரைம் லார்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதுல தலைவனான தாமஸ் ஷெல்பி அந்த மனுஷன் எப்படிலாம் பிளான் போட்டு அவங்க குடும்பத்தையே அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறாரு. அப்புறம் அந்த குடும்பத்துல ஆர்தர் அவர் வந்து மொரட்டு பயபுள்ள முடிவெடுக்கிறதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கும். ஆனா ஆளு மொரடன். பிளஸ் இன்னொரு பக்கம் இந்த ஜான் கேரக்டர், ஜான் ஷெல்பி. அவர் வந்து பார்க்கறதுக்கு பால்வடிகிற முகம் மாரி இருப்பாரு. அவர் பண்றது கொஞ்சம் ஆக்ரோஷமான வேலைகள். இந்த குடும்பத்துல முடிவெடுக்கிறவங்க இந்த ஆன் பாலி அப்புறம் தாமஸ் ஷெல்பி. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் நம்ம பெரிய ஆளுங்களா மாறணும்டாங்கிற மாதிரியே முடிவுகள்லாம் எடுப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னா, தாமஸ் ஷெல்பி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டாரு. அதை எப்படியாச்சும் கொண்டு வரணும்டான்னு ஆபீசரை அனுப்ப, இந்த பக்கம் ஆபீசர் பிரச்சனை, இந்த பக்கம் வேற வேற கேங் கூட ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை. இது எல்லாத்தையும் சரி கட்டி அடுத்த லெவலுக்கு எப்படி போறாங்கிறது ஃபர்ஸ்ட் சீசன். அடுத்தடுத்த சீசன்ல இவங்க விட்டு வச்சது அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் பிரச்சனைங்க புதுசா வர்றதுன்னு அப்படியே இந்த கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி கூட்டு போவாங்க. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட், வெறித்தனமான ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து உள்ள வராதீங்க. அந்த டைப் இது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் டெவலப் ஆக உங்களுக்கும் அந்த சீரிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். இது நிறுத்தி நிதானமா போகக்கூடிய சீரிஸ். ஒரே நாள்ல ஒரே செட்டா நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற சீரிஸ் கிடையாது. பொறுமையா டைம் எடுத்து இதை பார்த்து முடிங்க. இந்த சீரிஸ் நல்லா முழுசா பார்த்து முடிச்சிட்டம்பா அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இப்பதான் நான் தமிழ் டப்பிங்ல ஸ்டார்ட் பண்றேன், தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.